வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று ஞானக்களஞ்சியம் பாடல் ஒன்றை நாம் சிந்திக்கலாம். பாடல் எண் 857. உண்மை நிகழ்ச்சிகள் என்ற தலைப்பிலே குருவர்கள் 1955 இப்பாடலை எழுதியிருக்கிறார். பிறக்கின்றோம், வளர்கின்றோம், வாழ்கின்றோம் நாம். பேருலகில் இன்ப துன்பம் அனுபவித்து இறக்கின்றோம். இதுவேதான் என்றும் என்றும் எல்லா ஜீவன்களுக்கும் பொது. இவ்வுண்மை மறக்காத விழிப்புடனே ஒழுக்கத்தோடு மதிவுடலை பயன்படுத்தி உலக வாழ்வை சிறப்பாக அனுபவித்து இயற்கைக்கு ஒப்ப சிந்தனையில் அமைதி பெற முயற்சி செய்வோம். வாழ்க வளமுடன். உண்மை நிகழ்ச்சி என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குரு அவர்கள் கூறுகிறார். பிறக்கின்றோம் இப்பூவுலகில், வளர்கின்றோம், வாழ்கின்றோம். இவ்வாறு பேருலகில் இன்ப துன்பம் அனுபவித்து இறந்து போகிறோம். ஆக மனிதன் பிறந்து வருகிறான், வளர்கிறான், வாழ்கிறான். பிறகு பேருலகத்தில் அந்த அனுபவத்தை இன்ப துன்பமாக பெற்று இறந்து போகிறான். இதுவேதான் என்றும் என்றும். இதுதான் எப்பொழுது இருந்து நடக்கிறது என்று தெரியவில்லை. எல்லா ஜீவன்களும் இவ்வாறுதான் வாழ்ந்து இறந்து போகின்றன. இது பொதுவானதாக இருக்கிறது. இவ்வுண்மை மறக்காமல் நாம் விழிப்புடனே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து இறந்து போவதற்காக இவ்வுலகத்துக்கு நாம் வருகிறோம். இன்ப துன்பத்தை அனுபவித்து என்பதை தவிர்த்து வேறு என்ன இருக்கிறது என்பதை விழிப்புடனே ஒழுக்கத்தோடு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவை, மதியையும் இந்த உடலையும் பண்படுத்தி பயன்படுத்தி நாம் உலக வாழ்வை எவ்வாறு சிறப்பாக வாழ வேண்டும், எவ்வாறு இந்த உலகத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். ஆக அவ்வாறு நாம் அனுபவிக்க வேண்டும், துன்பமில்லா தூய வாழ்வு நமக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் இயற்கைக்கு ஒப்ப இறை இணைந்த செயலாக, இறை இணைந்த எண்ணமாக, இறை இணைந்த சொல்லாக, எண்ணம் சொல் செயலால் நாம் இனிதே இறை இன்பத்தை அனைவருக்கும் பரஸ்பரம் பரிமாறிக்கொள்பவர்களாக நம்மை மாற்றி அந்த அமைதியை ஏற்படுத்தி சிந்தனையில் ஆழ்ந்து இறை சிந்தனையை எப்போதும் நாம் முயற்சி செய்து அந்த இறை சிந்தனையை சிந்திக்கும் அந்த அமைதி பேரின்பத்தை நோக்கிய பயணமாக நம்மை மாற்றி மனிதன் சிந்திக்கவும் சிரிக்கவும் தெரிந்தவன் என்பதை கருத்திலே கொண்டு சிந்தனையில் அமைதி பெற முயற்சி செய்வோம். அந்த சிந்தனையில் அமைதியை வரவதற்காக இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு என்று கூறுவார். அவ்வாறு இறைநிலையோடு நாம் சிந்திக்கும் போது இறை தன்மையாக அந்த பேரின்பம், அந்த பேரானந்தம் அனைவருக்கும் ஒத்தும் உதவியும், அனைவரையும் அரவணைத்து செல்லுதல், பிறர் துன்பப்படும் போது சென்று உதவுதல், யாருக்கும் துன்பம் விளைக்காமல் இருத்தல் என்பதாக நாம் மாறும்போது நமக்குள் அந்த அமைதி நிலைக்கும் போது அந்த பேரின்பம், அந்த பேரானந்தம், அந்த பேரின்ப கழிப்பு, அந்த உண்மை என்று சொல்லக்கூடிய அந்த இறை நமக்குள் நிகழ்ச்சியாக நிகழும்போது இந்த உண்மை நிகழ்ச்சிகள் அத்தனையும்
இறை செயல்தான் என்பதை உணர்வதாக நம்மை மாற்றிக்கொள்ள நாம் நம்மை பண்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த உடலையும் அறிவையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த உலக இன்பங்களை துய்த்து நிறைவு பெற வேண்டும். இந்த பிறவி பெருங்கடலில் நீந்தி கரை சேர வேண்டும் என்பதாக இக்கவியில் விளக்கமாக்கியிருக்கிறார் நமது குரு. இவ்விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாரும் செய்மடுத்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.